ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப்சைட் இல்லை ப்ளாகர் மூலயமா எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட ஆடை வந்து நம்மளோட வெப்சைட்டில் ப்ரமோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிலியேட் பேஜை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம affiliate.flipkart.com சொல்லி கீப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி இந்த இடத்துல சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பாஸ்வேர்டு மேலே நம்ம அங்கே கொடுத்தோமோ சேம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ அக்ரின்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் மார்க்கை எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஐ அக்ரின்னு சொல்லி கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஸோ ரிஜிஸ்டர் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி இங்கே நம்மளோட மெயில் ஐடியில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மெசேஜில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா ஸோ வெரிஃபிகேஷன் வந்துட்டு இது கேட்கும். ஸோ அது வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போய்ட்டு இந்த இடத்துல லாகின் திரும்பவும் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே என்ன மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த மெயில் ஐடி வச்சு ஏற்கனவே என்ன மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல நம்மளோட பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கீப் பண்ணி லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து என்ன மணி ஏர்ன் பண்ணுறோன்றதை இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ அந்த கமிஷன் என்னவோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அஃபிலியேட் டூல்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இல்லை ப்ரொமோஷனல் பேனர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஏன் கமிஷன் பார்த்திங்கன்னா 15% சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேனரில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த பேனர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. ஸோ ஜென்ரேட் கொடுத்த உடனே நம்மளுக்கான இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ப்ராடக்ட்கான லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ப்ளாகர் பேஜை ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளாகர் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ ப்ளாகர் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லேஅவுட்டு ஸோ லேஅவுட்குள்ளே போய்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட் கேட்ஜெட்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஆட் கேட்ஜெட்டில் இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு HTML JavaScriptனு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு கீப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருந்த கண்டென்ட்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்ட உடனே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இதுவாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண அந்த ஆடு வந்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி வியூ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு வியூ பிளாக்னு கொடுப்போம். ஸோ நம்ம ஆட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட ஆட் வந்துட்டு இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்மளோட வெப்சைட்டை பிளாகை வந்துட்டு யாராவது வியூ பண்ணுறாங்கன்னா வியூவர்ஸ் வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆடை பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ கிளிக் பண்ணி வரும்போது ஸோ இதில் வர ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அதில் வந்துட்டு மினிமம் வந்து 40 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.